ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பூனைகள் வளர்க்கும் நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் மற்றும் மனவருத்தம் என்னன்னா, அவை வீட்டை விட்டு காணாமல் போயிடுறது தான். பூனைகள் வீட்டை விட்டு காணாமல் போறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. இதை பத்தி நான் ஏற்கனவே என்னோட பெரிய வீடியோல பேசியிருக்கேன். ஆனா இப்ப நாம பார்க்க போறது, பூனைகள் வீட்டை விட்டு போகாமல் இருக்க நாம செய்ய வேண்டிய 4 விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத 4 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ நாம் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் அதை பற்றியெல்லாம் பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல் விஷயம், நீங்கள் முதலாக உங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பூனையை கொண்டு வரீங்க அல்லது ஒரு பெரிய பூனையை கொண்டு வரீங்கன்னா, அதை சில நாட்களுக்கு வெளியே விடாம பத்திரமா வீட்டிலேயே வச்சு பாதுகாப்பாக வளர்க்கணும். புது இடம், புது ஆட்களோடு அது பழக குறைந்தது 15 to 20 நாட்கள் ஆகும். அது வரைக்கும் அதை வெளியே விடக்கூடாது. அப்படி விடுற பட்சத்தில் அது ஓடி போக வாய்ப்பு இருக்கு. சில நாட்களுக்கு மட்டும் அதன் கழுத்துல சாஃப்டான லூஸா ஒரு கயிறு கட்டி வச்சிருக்கலாம். ஆனா 10 நாட்கள்ல அதை கலட்டி விட்டுறது ரொம்ப நல்லது. அப்புறமா பூனை கொஞ்சம் கொஞ்சமா நம்மோடு இருக்க பழகிக்கும். வெளியே போனாலும் திரும்ப வந்துடும். இரண்டாவது விஷயம், பூனைகளுக்கு நாம் போடும் உணவு. எல்லா உயிர்களுக்கும் முதல் அடிப்படை தேவைன்னா அது உணவு தான். பசிக்கும் நேரத்துல நல்ல உணவு கிடைக்கும் பட்சத்துல எந்த உயிரினமும் அந்த இடத்தை விட்டு போகாது. அதுவும் ருசியான உணவுகள் நேரத்துக்கு உங்க பூனைக்கு கிடைச்சா அது உங்க வீட்டை விட்டு ஓடுமா என்ன? அதுக்குன்னு நீங்க டெய்லி கறி, மீன், முட்டைன்னு தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. பால், தயிர், குட்டி குட்டி கருவாடு, வாரம் 1 முறை அல்லது 2 முறை சிக்கன், மட்டன், மீன் போன்றவற்றை போடலாம். பூனைகளுக்கு கடைகளில் விற்கப்படும் பியூர் பெட், லெட்ஸ் பைட், விஸ்காஸ், மீட்டப், ட்ரூல்ஸ், ஷீபா, ராயல் கேனின் போன்ற உணவுகளை வாங்கி வச்சுக்கிட்டு அப்பப்ப போட்டா அது சப்பு கொட்டிக்கிட்டு நம்ம காலை சுத்தி சுத்தி வரும். அப்படி நல்ல உணவுகளை போடாம பழைய சாதம், கஞ்சி தண்ணி, கடிச்சி துப்புன எலும்பு, மிஞ்சி போன உணவுகள் போன்றவற்றை போட்டா, அடடா நாம சரியான எச்சகலகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல, இவன் சாப்பிட்டு துப்பன எச்சியெல்லாம் நமக்கு திங்க போடுறான், முதல்ல இங்கிருந்து டேராவை கிளப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சந்தர்ப்பம் பார்த்து வீட்டை விட்டு ஓடி போயிரும். சோ உங்க பூனைங்களுக்கு பசிக்கும் நேரத்துல ருசிக்கும் உணவுகளை போட்டு பாருங்க. அது உங்ககிட்டயே பர்மனண்டா தங்கிரும். மூன்றாவது விஷயம், அமைதியான சுத்தமான இருப்பிடம். பூனைகள் எப்பவுமே அமைதியான சுத்தமான இருப்பிடத்தை ரொம்ப விரும்பும். அது சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க, தூங்க சுத்தமான அமைதியான இடத்தை தேடும். நம்ம வீட்டுல இடம் சுத்தமா இல்லாம ஆங்காங்கே அசிங்கமா இருந்தா இவனுங்க சரியான நாரப்பயலுங்களா இருப்பானுங்க போல. இடத்தை கொஞ்சம் கூட சுத்தமா வச்சுக்கிறதில்ல. இந்த இடம் ஒரே நாத்தமா இருக்குது, சுத்தமான இடமா பார்த்து போய் தங்கிடலாம் அப்படின்னு வீட்டை விட்டு ஓடியே போயிரும். நான்காவது விஷயம், கருத்தடை. உங்களுக்கு குட்டிகள் தேவைன்னா மட்டும் பூனைங்களை அப்படியே விட்டு வைங்க. இல்ல தேவையில்லைன்னா அதுக்கு கருத்தடை பண்ணிருங்க. இதனால பூனைங்க இனப்பெருக்கத்துக்காக வெளியே போய் காணாம போக வாய்ப்பு இருக்காது. பூனைகளும் தேவையில்லாம அடிக்கடி குட்டிகள் போட்டு அந்த குட்டிகள் உணவில்லாம தவித்து சாக வேண்டிய அவசியமும் இருக்காது. கருத்தடை செய்யப்பட்ட பூனைங்க அதிகம் வெளியே போகாது. அப்படி போனாலும் திரும்ப வந்துவிடும். இப்ப நாம பார்த்ததெல்லாம் செய்யக்கூடிய 4 விஷயங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது செய்யக்கூடாத 4 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது. இப்ப இதுல முதல் விஷயம், பூனைகள் எப்பவுமே குழந்தைகள் மாதிரி தான். அதனால அது தெரியாம லிட்டர் பாக்ஸை தவிர வேற இடங்கள்ல யூரின் மோஷன் போயிருச்சுன்னா அதை திட்டுறது, தூக்கி வெளியே விட்டு கதவை மூடுறது, அடிப்பது போன்ற விஷயங்களை செஞ்சோம்னா, இது என்னடா இவன் சரியான லூசு பைய போல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்மள மடியில வச்சு கொஞ்சிட்டு இருந்தான், இப்ப இவனுக்கு என்ன கேடு வந்துச்சோ தெரியலையே, இப்படி திட்டுறான், அடிக்கிறான், தூக்கி வெளியே எறியறான்னு குழம்பி போய் வீட்டை விட்டு ஓடிரும். இரண்டாவது விஷயம், தூங்கும் பூனைகளை எழுப்புறது.
அதை அப்ப பார்த்து தூக்கி கொஞ்சறது, வேறு விதங்கள்ல அதை டிஸ்டர்ப் பண்றது எல்லாம் அதுக்கு பிடிக்கிறதே இல்லை. நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. நம்மளோட முக்கியமான வேலையே தூங்குறது தான். அதுக்கே இங்க வழி இல்லை, அப்புறம் எதுக்கு இங்க இருக்கணும்னு வீட்டை விட்டு கிளம்பிரும். மூன்றாவதா பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, பூனைகளுக்கு அடிக்கடி குளிக்க வைப்பது, நகம் வெட்டுறது, கட்டிங் ஷேவிங் பண்ணி விடுறது, துணிமணி மாட்டி விடுறது, எப்பவும் கைத்திலேயே கட்டி அடைச்சி வச்சிருக்கிறது எல்லாம் அறவே பிடிக்காது. நம்மள இவனுங்க ஏன் இப்படி பண்றாங்க? நம்ம பாட்டுக்கு விட்டாதானே நமக்கு நல்லா இருக்குது. இவனுங்க பண்ணிக்கிறதையெல்லாம் நமக்கு பண்ணி விடுறானுங்களே, இதெல்லாம் நமக்கு தேவைதானா? இந்த பண்ணாடைங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப பாடுபட வேண்டியதா இருக்குதே. இவங்க அசந்த நேரமா பார்த்து ஓடிர வேண்டியதுதான் அப்படின்னு ஓடியே போயிரும். நான்காவது விஷயம், பூனைங்க எப்பவும் அமைதியான இருப்பிடத்தை விரும்பக்கூடியவை. அதனால அது இருக்கிற இடத்துல அதிகப்படியான ஆள் நடமாட்டம், வெடி பொருட்களின் சத்தம், எப்பவுமே இரைச்சல் இருந்துகிட்டே இருந்தா என்னடா இது ஒரே சத்தமா இருக்கு, இங்க இருந்தா நாம செவிடாகி சைக்காயிருவோம் அப்படின்னு வேறு இடத்திற்கு சென்றுவிடும். வீட்ல நிறைய ஆட்கள் வரப்போக இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாலும், சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும், இது சரியான லம்பாடி குடும்பம் போல, நாம ரோட்லேயே கூட தங்கிக்கலாம், இதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்னு ஓடியே போயிரும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ கேட் லவர்ஸ் ஆன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.